இறை வணக்கம். வரவேற்புரை அருட்கொடி விழாப்பாளர் வாக்குரை பொன்னாடை போற்றுதல் அன்பளிப்பு நடனம் அன்பளிப்பு வாக்குரை அன்பளிப்பு நியாயம் மறைக்கல்வி ஆசிரியர்கள் அன்பளிப்பு பாடல் அன்பளிப்பு வாக்குரை அன்பளிப்பு குடும்பங்கள் சார்பாக அன்பளிப்பு திருச்செங்கை பவுல் சார்பாக சபை சார்பாக அன்பளிப்பு. இறை வணக்கம். சம்மதமே இறைவா சம்மதமே தலைவா உன்மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மலராகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா மாறிட சம்மதமே சம்மதமே இறைவா தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரும் தருவாய் தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரும் தருவாய் கருவாக என படைத்து புயல் கண்மணியாய் என்னை வளர்த்து கருவாக என்னை படைத்து புயல் கண்மணியாய் என்னை வளர்த்து கரமதியே உருப்பறித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய் சம்மதமே இறைவா சம்மதமே தலைவா உன்மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா மாறிட சம்மதமே சம்மதமே இறைவா. மிகவும் இறுதியான ஒரு இளமாதம் நம்முடைய ஆர்வம் மிகவும் நன்றி. வரவேற்புரை. ஒரு நிகழ்ச்சியானது மிக சிறப்பாக நடைபெற வேண்டுமானால் அதற்கான சூழ்நிலை நடைபெறும். இப்போது நமக்கு மிகவும் விதமான ஒரு அருமையான சூழ்நிலை நடைபெறுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நமக்கு வழங்கியிருக்கும் எல்லா இளைஞர்களுக்கும் நம்ம திருக்கல்யாண தலைவர் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த வரவேற்பை ஆரம்பிக்கிறேன். நமக்கு யாரை கொடுத்திருக்கிறதோ அவரை யாராவது பாராட்டினார் நம் மனதில் எவ்வளவு சந்தோஷப்படும் உற்சாகப்படும் அந்த பாராட்டை கேட்பதற்கு எவ்வளவு ஆர்வப்படும். அப்படிப்பட்ட ஒரு முகத்துடன் இங்கே வருகின்றிருக்கும் நமது ஊர் மக்கள் அனைவரையும் நான் முதலில் வருக வரவேற்கிறேன். அடுத்ததாக பெண்மணி பூச்சிகளாய் சிறகடிக்கும் சிறார்கள் இங்கே சிறகடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் வருக வரவேற்கிறேன். மேலும் ஆண்டோருக்கு அன்னையர்களாய் சான்றோருக்கு சகோதரிகளாய் வஞ்சமுள்ள மனதையும் வாந்தியுடன் அணைத்துக் கொள்ளும் பேரன்பின் புறப்படமாய் இங்கே வருகிறதற்கும் நமது அருட்சோதிகள் அனைவரையும் நான் வருக வரவேற்கிறேன். ஒரு சிலரிடம்தான் பேச்சு திறமை இருக்கு, ஒரு சிலரிடம் எழுத்து திறமை இருக்கு, ஒரு சிலரிடம் வடிவமைக்கும் திறமை இருக்கு, ஒரு சிலரிடம் மறைவுரையாற்றும் ஆற்றி மக்களை கவரும் சிறப்பு இருக்கு. இவை எல்லாமே ஒருவரிடம் இருந்தால் எப்படி இருக்கும்? அவர் நம்மிடையே இருக்கிறார். இந்த மல்டி டைமென்ஷனல் டேலண்டட் பர்சனாலிட்டி ஃபாதர் பிரவீன் அவர்களை நான் நீங்கள் வருகிறேன். அடுத்ததாக வாழ்க்கையில் நேர்கோட்டில் பயணம் செய்தால் அது நமக்கு அபூர்வ வாழ்வுக்கு வழிவகுக்கும். கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பேச வளைவு வழியோடு நம்ம பயணம் செய்தால் இவ்வுலக வாழ்வுக்கு வழிவகுக்கும். எதுவுமே நேர்கோட்டில் பயணம் செய்து கொண்டு நம் அனைவரும் சிறப்பாக விளையாட்டு கொண்டிருக்கும் நமது தென் மண்டல பள்ளி கல்வி இயக்குனர் தந்தை அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வருகிறேன்.
மேலும் இங்கே எறும்புகள் கூட மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது அருட்சகோதரரை நாங்கள் வருகிறவர்கள் வரவேற்கிறோம். எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருப்பது பிடிக்கும். எந்த இடத்துல எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் எல்லாருக்கும் திருப்தி இருக்கிறார். ஆனால் மகிழ்ச்சி படுத்துவதற்கு ஒரு சிலர் தான் தெரியும், ஒரு சிலர் தான் அது முடியும். அப்படி எங்கெல்லாம் மகிழ்ச்சி நிறைந்திருக்கிறதோ அந்த இடத்தில் நான் ஒரு துருப்பாக இருக்க ஆசைப்படுவேன் என்று சொல்லும் ஒரு மகிழ்ச்சியான மனதை நான் வரவேற்கிறேன். மேலும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து, அதாவது ஒரு மக்களுக்கு தேவையான அறிவிப்பு தான் இருந்தாலும் கூட மக்கள் மனம் செலுத்துவார்களோ என்று அந்த மக்களுடைய மனோட்டத்தில் யோசித்து இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து நீங்கள் இந்த அறிவிப்புகளை கேட்பதற்கு மிகவும் நன்றி என்று சொல்லிக்கொண்டு தயவு செய்து வார்த்தை வேண்டாம் என்று சொல்லுவது அந்த பெருந்தன்மையான மனதை நான் வரவேற்கிறேன். அடுத்ததாக அவ்வளவு வருத்தப்பட்டு மக்களுடைய மனதை சாதகமாக யோசித்து பார்த்தாலும் கூட கண்டிப்பாக சிறுவை பாறை நான் வைத்து தருவேன் என்ற ஒரு கடமை கொண்ட ஐபிஎஸ் மனதை வரவேற்கிறேன். மேலும் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக இருந்தாலும் அதை அலட்சியமாக செய்து கொடுத்து அமைதியாக இருக்கும் அந்த கம்பீர மனதை வரவேற்கிறேன். மேலும் யார் யாருக்கு என்னென்ன திறமைகள் இருக்கிறது என்பதை துல்லியமாக கண்டறிந்து அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து எந்த ஒரு நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக பணியாற்றும் அந்த மேல் மனதை நாம் வரவேற்கிறேன். பாறை நிலத்தில் ஒருவர் மாட்டிக்கொண்ட பிறகு தண்ணீருக்காக தண்ணீருக்காக அலைந்து கொண்டிருப்பான். ஒருத்தருக்கு தண்ணீராக கிடைத்திடாதா என்று ஏங்கி தவிர்த்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் திடீரென்று அவருக்கு செவ்வளவு கிடைத்தால் எப்படி மகிழ்வான்? அப்படி நம் ஊர் மக்கள் அனைவரையும் மகிழ்வித்த நான் இவ்வளவு நேரம் மேற்கூறிய அனைத்து மனதையும் கொண்ட ஒரே மனதுக்கு சொந்தக்காரர் நமது பாசமிகு பங்கு தந்தை அரசு ஜஸ்ட் அடிக்கிறார் அவர்களை நான் வருடம் வரவேற்று வரவேற்பதை நிறைவேற்றுகிறேன். நன்றி. பங்கு தந்தை அவர்களுக்கு கர்த்தரை சபை தலைவர் ராஜலிங்கம் அவர்கள் பொன்னடை போற்றுவார்கள். அடுத்ததாக அருட்தந்தை பிரவீன் அவர்களுக்கு சபை செயலாளர் அவர்கள் பொன்னடை போற்றுவார்கள். அடுத்ததாக அருட்தந்தை ஸ்டாலின் அவர்களுக்கு பொன்னடை போற்றுவார்கள். அருட்சகோதரர்கள் அவர்களுக்கு சபை துணைத் தலைவர் அவர்கள் பொன்னடை போற்றுவார்கள். மற்றொரு அருட்சகோதரர் அவர்களுக்கு துணை செயலாளர் அவர்கள் பொன்னடை போற்றுவார்கள். அருட்பொழிவு விழா பாடலுக்கு உலகத்தின் பேரொழியாய் வாழும் உள்ளத்தின் ஆறுதலாய்
மிக அருமையாக சரியான பொருத்தமான பாடலை பாடிய பாடல்களுக்கு மிக மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு அன்பொழு பாடல் நற்கனையர் சபை சார்பாக. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. அற்புதம் அதிசயம் நடக்கணுமே, சாட்சிய வாழ்வு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். மிகவும் சிறப்பான பாடலை நமது நற்கரையர் சபையினர் பாடினார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துறை தென்மண்டல பள்ளி கல்வி இயக்குனர் தந்தை ஸ்டாலின் அவர்கள். பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு தம்பி அருள்பணியாளர் ஜஸ்டின் அவர்களே, அருள்தந்தை பிரவீன் அவர்களே, அருள்தந்தையர்கள், அருட்சோதிகளே, தம்பியை நான் இதுவரைக்கும் வாழ்ந்ததே இல்லை. ஆனால் தம்பியோடு நம்முடைய 19வது அருட்பொழிவு திருப்பலியில் நான் கலந்து கொண்டிருந்தேன். உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். 3 கருத்துக்கள் என்னுடைய தம்பிக்கு முதலில் வாழ்த்துக்களை அன்போடு கைத்தெல்லாம் திருத்துவ அருட்பொழிவு நாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ள மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவதாக தந்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தந்தை சொன்னது போல நீங்கள் கவனிக்கின்ற நன்றியுடன் சொன்னார்கள். இந்த முதலில் தந்தை அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாதா பக்தர், மாதாவின் மீது பேரன்பு கொண்டவர். மாதாவும் அவர் மீது பேரன்பு கொண்டுதான் அவருடைய குருத்துவ 19 ஆண்டுகள் ஏறக்குறைய அனைத்து பங்குகளிலும் மாதா பாதுகாவலராக கொண்ட பங்குகள் தான் அவர் பங்கு தந்தையாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அடைக்கலாபுரம், மலையங்குளம், செட்டிவிளை, திருக்கல்யாண தாய். எனவே முதலாவதாக மாதாவின் மீது மிகவும் பேரன்பு கொண்டவராக இருக்கிறார். இரண்டாவதாக அவருடைய தந்தையை பற்றி சொன்னார். அப்பா ஊர் நிர்வாகம் இருக்கின்ற வரை அவர் அப்பா தான் ஊர் நிர்வாகம். நீதியோடும் நேர்மையோடும் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அந்த நீதியும் நேர்மையும் மிக சிறப்பாக கடைபிடிக்கின்ற அந்த தம்பி அவர்கள். மூன்றாவதாக மிகச்சிறந்த உறவுக்கார். என்ன நான் அப்படின்னா உறவோடு பழகிக்கொள்ள மாட்டேன். மிகச்சிறந்த உறவுக்கார். அது சிறு பிள்ளையாக இருக்கலாம், சிறு பிள்ளைகளோடு உறவாடுவதாக இருக்கலாம், அதே போன்று பெரியவர்களோடு உறவாடுவதாக இருக்கலாம், ஆண்களோடும் பெண்களோடும் இறைமக்களோடு உறவாடுவதில் மிகச்சிறந்த உறவை மேம்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பண்பாளர். அடுத்ததாக பார்த்தா குருக்களோடு. நீங்கள் குருக்களுக்கு ஒரு யாருனாலும் சரி, ஒரு ஆள் சொல்ல முடியல அப்படின்னா போதும், நீங்கள் சொன்னாலே போதும், கடைசி வரை கூட நிற்பாங்க. இல்லை நான் ஃபோன் பண்ணி எங்கே நிற்கா, நான் ஆசிரியர் கூட்டு போயிருக்கேன், சரி போதாதா, கடைசி வரை கூட நின்று அவருக்கு மருத்துவ எதுவாக இருந்தாலும் சரி, மருத்துவதாக இருக்கலாம்,
அது கல்வி உதவியாக இருக்கலாம், எந்த உதவியாக இருந்தாலும் உடனிருந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய அன்பு தம்பி மிகச்சிறந்த ஒரு பண்பாடு. குருக்களிடம் நீங்கள் இன்னைக்கு திருப்பள்ளியில் நீங்கள் மலைக்குளத்தில் ஒவ்வொரு வருடமும் ஒரு நிகழ்ச்சி நடக்கும். நீங்கள் அந்த அரிசி கொடுக்குறது மாதம் அந்த திருப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா 40 இருப்பான், 40-45 குருக்கள் இருப்பான். குருக்களோடு நல் உறவோடு வாழக்கூடியவர், இறைமக்களோடு நன்றாக இருக்கக்கூடியவர், எல்லோரையும் நல்ல மதிப்போடு நடத்தக்கூடிய மிகச்சிறந்த பண்பாடு. தம்பியில நீங்கள் 3 பண்பு தான் நான் சொல்லியிருக்கேன், 300 பண்பு சொல்லலாம். என்ன மிகச்சிறந்த நல்ல வாசிக்கக்கூடியவர், அந்த அடைக்கலாபுரத்தை பற்றி சொன்னார்கள். மிகச்சிறந்த போராட்ட குணம் கொண்டவர். என்ன வழக்கமாக நாங்கள் எங்களுக்குள் நாங்கள் நன்றி சொல்வதில்லை, எங்களுக்குள் பாராட்டுவதில்லை. ஆனாலும் நான் என்னவெல்லாம் குணம் இருக்கிறதோ தம்மிடம் அந்த குணம் போராடுவது. அடைக்கலாபுரத்தை பற்றி சொன்னாப்புல அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். அடைக்கலாபுரத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ஆட்சி போடுறது பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ரோட்டில் 10 அடிக்கு நெடுஞ்சாலை துறை தான், அதில் ஒரு ஆட்சி கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் ஏற்பாடு செய்கிறாங்க. ஆனால் பல விஷயங்களை சொல்ல முடியாது அல்லவா. அதற்கு கடுமையான எதிர்ப்பு அறநிலையத்தில் இருந்தாங்க, வேற எங்கேயும் கிடையாது. அப்போ எங்கே வர போகுது, கலெக்டர் வர போகிறான், ஒன்றுமே கிடையாது. அதை நெடுஞ்சாலத்தில் அனுமதி கொடுக்கிறது. அப்பொழுது அதற்கு கூட்டம், நான் இப்போ ரஜினிஷாபத்தில் இருக்கேன். அப்போ ஆடிஓ தலைமையில் கூட்டம் திருச்செந்தூரில், அதுக்கு வருவோம். நிறைய கடினப்பட்டோம். ஆனால் நின்று போராடி அதை மிகச்சிறந்த வகையில் அதை பிறப்பதற்கு மக்களோடு அன்னைக்கு தான் அந்த பேசும்போது நான் சொன்னேன், அவ்வளவு மக்களுடைய ஆர்ப்பரிப்பு, அவ்வளவு இஸ்ராயல் மக்கள் மோசே வழியாக எவ்வாறு அந்த எகிப்திலிருந்து கிளம்பி சென்றது போல அந்த ஆட்சியிலிருந்து கிளம்பி சென்ற மக்கள் கூட்டத்துடைய ஆர்ப்பரிப்பு இன்னைக்கும் நான் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு போராட்ட குணம் கொண்ட தம்பி. இன்னும் நிறைய சொல்லலாம். காலத்தின் அருமை கருதி மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்ட தம்பிக்கு பாராட்டுகின்றேன். இதே மேடையிலிருந்து தான் அவர் பொறுப்பெடுக்கின்ற பொழுது நான் சொன்னேன், என்ன எல்லா இடங்களிலும் அவர் வருகின்ற பொழுது எதிர்ப்பு தெரிவிப்பார். எனக்கும் உண்டு. என்னன்னா எந்த பங்கு சேர்ந்த மலைப்படத்துக்கு போனால் ஒரு வேன் பிடிச்சு போயிடுவாங்க, வேண்டாம் அப்படின்னு. இங்கேயும் போனதாக தகவல் இருக்கும். எல்லா இடம். ஆனால் மிகச்சிறந்த வகையில் அவர்களை மறக்க முடியாத அளவிற்கு இந்த மண்ணுக்காக மக்களுக்காக வாழக்கூடிய அன்பு தம்பி அவர்களை மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகின்றேன். இறைவன் அவருக்கு நீடிய ஆயுளை கொடுத்து நல்ல சிறந்த, இன்னும் சொல்ல போனால் நாங்கள் எல்லாம் நல்ல கருத்தியல் நண்பர்கள், கருத்து ரீதியாக போராடக்கூடியவர்கள், மக்களுக்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ இந்த திருத்தலத்தை 5 ஆண்டுகளில் மிகச்சிறந்த வகைக்கு உயர்த்துகின்ற பண்பாளர். அதற்கு அன்னை மரியாள் திருக்கல்யாண தாய் அவரோடு இருந்து அவரை வழிநடத்த ஜெபிக்கின்றோம். இங்க இருக்கின்ற அனைவரின் சார்பாக நெஞ்சமிருந்து நன்றியை கூறி விடைபெறுகிற நன்றி, வணக்கம். தந்தை அவர்களுக்கு நன்றி. நடனம் அமலா அன்னை சபை.
நடந்து சேர்ந்து நாம் கேள்விப்படுகிறோம். மோஸ்ட் டெலிஷியஸ் ஒரு கண்களுக்கு வந்து தந்த நமது அமலாளி சபைகளுக்கு பலமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துறை பகுப்பேரவை சார்பாக தந்தையின் ஆசிரியர். அனைவருக்கும் வணக்கம். வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் இந்த தலைமுறை. ஆம், குருத்துவ அருள்பொழிவில் 18 ஆண்டுகளை நிறைவு செய்து 19வது ஆண்டில் நிறை வாழ்வை நோக்கி அடியெடுத்து வைக்கும் அருட்தந்தை ஜஸ்டின் அடிகளாரை பற்றி நான் என்னுடைய வாழ்வில் கண்ட ஒரு சில நற்பண்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தாயும் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற முதுமொழிக்கு ஏற்ப நம்முடைய தந்தை அவர்கள் தன்னுடைய பெற்றோரை மிகவும் மதித்து அவர்களுடைய சொற்படி தன்னுடைய தாயினுடைய வழிகாட்டுதலின்படி நடக்கக்கூடியவர்கள். அது எவ்வாறு? எங்களுடைய பள்ளியில் கட்டடப் பணிகளும் கல்வி பணிகளும் மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அப்பொழுது தன்னுடைய தம்பியிடம் போய் எங்களுடைய பள்ளிக்கு அவங்களுடைய சித்தப்பா வேண்ட போய் எங்கள் பள்ளிக்கு சீல் வாங்கி கொடுத்து ஒரு நாள் கேட்டார்கள். அப்போ நான் ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது தந்தை சொன்ன பதில், என்னுடைய தாயார் ஒரு உதவி செய்ய வேண்டுமானால் முதலில் நாம் செய்ய வேண்டும், நம்முடைய வீட்டில் செய்ய வேண்டும் என்று என்னை சொல்லி வளர்த்தார்கள் சார். எங்கள் வீட்டிலேயே இந்த பள்ளிக்கூடத்துக்கு செய்யாட்டு யார் இந்த பள்ளிக்கூடத்துக்கு செய்வா, ஏழை மாணவர்கள் என்றார்கள். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதே போல கல்வியையும் தமிழையும் தன்னுடைய 2 கண்களாக பாவிக்கக்கூடியவர்கள் நம்முடைய தந்தையவர்கள். தந்தையவர்களுடைய செல்போன் அந்த டிபியிலே தெரியும், தமிழ் எங்கள் உயிர் என்று எழுதியிருப்பார்கள். கல்வியை பொறுத்தவரை எங்களுடைய மேல்நிலை பள்ளிக்கு அவர் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் மிக மிக அதிகம். வரக்கூடிய கல்வியாண்டில் அது ஒளிரும். கிட்டத்தட்ட 25 லட்சம் மதிப்பீட்டில் 5 லட்சத்துக்கு டெஸ்குகள், பெஞ்சுகள், ஆர்ஓ சிஸ்டம், அதே போல சிசிடிவி கேமரா, அலுவலக பணிகள் என்று ஏராளமானது வெளிநாட்டு நிறுவனத்தோடு அதே போல ஆங்கில பயிற்சி என்று ஏராளமான திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் சொன்ன ஒரே இதுதான், இப்பொழுது நாம் உடைய பள்ளியை விட்டோம் என்றால் எந்த காலத்திலும் அதை திரும்ப முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முடியாது. நான் விதை போடுகிறேன், முயற்சியை முன்னெடுக்கிறேன், வருங்காலத்தில் நம்முடைய பள்ளியானது தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் என்று சொன்னார்கள். மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக அது அமைந்தது. மூன்றாவதாக நம்முடைய தந்தை அவர்களுடைய வாழ்விலே ஒரு பங்கை பொறுத்தவரையில் ஆன்மீகத்தையும் பங்கினுடைய வளர்ச்சியையும் 2 கண்களாக பாதிக்கக்கூடியவர்கள். அது ஆன்மீகத்தை பற்றி நம் அனைவருக்குமே தெரியும். தந்தையவர்கள் எடுத்துக்கூடிய இந்த ஒரு இடத்தில் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு முயற்சிகள், அது முதல் சரி பக்தி முயற்சிகளாக இருக்கலாம், விவிலிய வினாடி வினாவை நடத்திய முறைகளாக இருக்கலாம், முழு இரவு ஜபமாலை அவர்கள் கையாண்ட விதமாக இருக்கலாம் என்று ஒவ்வொரு பக்தி முயற்சியும். அதே போல பங்கினுடைய வளர்ச்சி நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அது மருத்துவமனையாக இருக்கலாம், அந்த குடிநீர், அதே போல தோட்டம், பங்கில் உள்ள பார்க்கின்ற எல்லா விதமான முயற்சிகளையும் முன்னெடுத்திருந்தார்கள். அவர்கள் பயன்படுத்தக்கூடிய தாரக மந்திரம் அது நிறைய பேருக்கு புரியாது. பயன்படுத்த வேண்டும். யாரை பயன்படுத்த வேண்டும்? பங்கில் உள்ள ஒவ்வொரு மக்களையுமே அவர்கள் பயன்படுத்த வேண்டும். அது எப்படி? அது சிலர் பணத்தில் ஆளுமை பெற்றவர்களாக இருக்கலாம், சிலர் கல்வியில் ஆளுமை பெற்றவர்களாக இருக்கலாம், சிலர் ஒருங்கிணைத்தலில் ஆளுமை பெற்றவர்களாக இருக்கலாம், சிலர் திறமைகள் என்று அந்தந்த ஒவ்வொரு மக்களையும் அந்தந்த மக்களுடைய திறமைக்கு ஏற்ப பயன்படுத்தக்கூடியவர்கள் நம்முடைய தந்தையவர்கள். அது ஒரு சிலருக்கு கூட ஒரு விகாரமாக விகற்பமாக கூட தோன்றலாம். அது நிறைவாக சொல்லும்போது அது ஒரு முழு ஆளுமை வளர்ச்சியை நோக்கி நம்முடைய பங்கை நிச்சயமாக முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்லும். அதற்கு அடுத்ததாக நம்முடைய தந்தையர்களை பார்க்கும்போது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, ஏழைகள் முதல் பணக்காரர்கள் வரை அனைத்து மக்களையும் அவரவர்களுக்குரிய நிறைகுறைகளோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இங்கே யாரை போனாலும் வாங்க உட்காருங்க, அவங்க முன்னாலும் வந்து ஏசிருப்பாங்க, அந்த இது பண்ணாலும் கூட அவர்களின் மக்கள் என்று நினைக்கக்கூடியவர்கள். அத்தகைய சிறப்பு மிக்க பண்புக்கு சொந்தக்காரர்கள். நிறைவாக தந்தையர்களை பற்றி நாம் சொல்லி தெரிய வேண்டிய பன்முக திறமையுடையவர்கள். அது கணிப்பொறியாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், வெளி உலக அறிவாக இருக்கலாம், சமூக அறிவாக இருக்கலாம் என்று பன்முக ஆளுமை திறமையோடு பங்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சிறப்பு மிக்க ஒரு தந்தையவர்களை நம்முடைய திருக்கல்யாண தாயவர்கள் நமக்கு பெற்று இருந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாகும். இந்த தருணத்திலே நம்முடைய அனைவர் சார்பாக தந்தையவர்களை வாழ்த்துவதோடு நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு செயல் என்ன? இன்று நாம் முன்னெடுக்கக்கூடிய முயற்சியை 5 வருடம் முடியும் போது மட்டுமல்ல, அவர்கள் பங்கை விட்டு சென்ற பிறகும் நாம் அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பதும், அவர்களுக்காக ஜெபிப்பதும், அவர்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு முயற்சிகளுக்கு துணை நிற்பதுமே நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்றியாக என்று கூறி இறைவனின் அருளாலும் பங்கு மக்கள் அனைவரின் சார்பாக அவர்கள் நீண்ட காலம் வாழ்க, கடவுளுடைய பணியை நிறைவேற்ற
நிறைவாக செய்ய என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனக்கே பாங்கில் செழித்த நீரோடையாக ஒரு சலசலப்பில்லாத சிறப்பான வாழ்க்கையை தந்த தலைமை ஆசிரியருக்கு மனமார்ந்த நன்றிகள். அன்பளிப்பு. அடுத்ததாக அன்பளிப்பு வழங்கல். நமது பங்கு பேரவை சார்பாக வாங்குவர்கள் பங்கு தொகைக்கு அன்பளிப்பு வழங்கி இறையாசி கொள்கிறார்கள். பங்கு பேரவை செயலாளர் ரேவதி அவர்கள் அன்பளிப்பு வழங்குகிறார்கள். அடுத்ததாக ஜோசப் செல்வராஜ் அவர்கள் தனது குடும்ப சார்பாக பங்கு தொகை வழங்கி பொன்னாடை கொடுக்கிறார். அடுத்ததாக திருக்குடும்ப சபை சார்பாக தேவி அவர்கள் பாசமிகு பங்கு தொகைக்கு அன்பளிப்பு வழங்கி இறையாசி கொள்கிறார். அடுத்ததாக தாயிதழ் சார்பாக நமது ஃபாதர் பிரவீன் அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்குகிறார்கள். நமது பங்கு தந்தைக்கு அன்பளிப்பு வழங்கி ஆசை பெறுகிறார்கள் திவ்யா அவர்கள். அடுத்ததாக வின்சென்ட் தேவா சபை சார்பாக ஜெயசிங் நமது பங்கு தந்தையிடம் அன்பளிப்பு வழங்கி ஆசை பெறுகிறார்கள். அடுத்ததாக ஜெயக்குமார் குடும்பம் சார்பாக தந்தையிடம் அன்பளிப்பு வழங்கி ஆசை பெறுகிறார்கள். இப்பொழுது தாயினர் ஆசிரியர்கள் சார்பாக நமது பங்கு தந்தைக்கு அன்பளிப்பு வழங்கி நம்ம ஜெயசிவன் ஆசிரியர் ஆசிரியர்கள். அடுத்ததாக சகாய செல்வன் குடும்பத்தார் நமது பங்கு தந்தைக்கு தனது பாசத்தையும் அன்பையும் அன்பளிப்பையும் வழங்கி இறையாசி பெறுகிறார்கள். அருள்கொடை நாளில் ஆசி பெறுவது என்பது தனி சிறப்பானது. இது இறைவனுக்கு நேரடியாக கிடைக்கும் ஆசிக்கு ஒப்பானது. அடுத்ததாக திரு சந்திர தலைவர் குடும்பத்தார் நமது பங்கு தந்தைக்கு அன்பளிப்பு வழங்கி ஆசி பெறுகிறார்கள். அடுத்ததாக இனிமையாக பாடி நம் அனைவரையும் பகிர்ந்துபடுத்திய பாடகர்களிடம் நமது பங்கு தந்தையிடம் அன்பளிப்பு வழங்கி ஆசி பெறுகிறார்கள். அடுத்ததாக திரு இருதய நண்பர்கள் சபை சார்பாக பங்கு தந்தையிடம் அன்பளிப்பு வழங்கி இறையாசி பெற்றுக் கொள்கிறார்கள். அருட்பொழிவு நாளில் தந்தையிடம் ஆசி பெறுவது சிறப்பானது. அடுத்ததாக நமது ராஜ் ஆசிரியர் குடும்பத்தின் சார்பாக பங்கு தந்தையிடம் அன்பளிப்பு வழங்கி ஆசி பெறுகிறார்கள். அடுத்ததாக நல்லாசிரியர் எதிரால் மீடியா அவர்கள் தனது குடும்ப சார்பாக அன்பளிப்பு வழங்கி ஆசிரியர்கள். அடுத்ததாக மரிய ரிசிலிட்டர் ஒரு ஸ்பெஷல் அன்பளிப்பு கொடுத்து கிஃப்ட் கொடுத்து தந்தையிடம் ஆசி பெறுகிறார்கள். டொன்பஸ்கோ இளைஞர் சபை இளைஞர்கள் நமது பங்கு தந்தையிடம் கிஃப்ட் கொடுத்து ஆசி பெறுகிறார்கள். அவர்கள் எப்பொழுதுமே குரூப் கூட்டத்தில் இருப்பதற்கு ஆசைப்படுவார்கள். அதனால் திருப்தியாக செய்துதான் ஆக வேண்டும். அடுத்ததாக புதிய மகளிரை மேல்நிலைப் பள்ளி சார்பாக தந்தையிடம் அன்பளிப்பு வழங்கி தலைமை ஆசிரியர் ஆசி பெறுகிறார். நவீனம் வருகிறார். திரு எட்வர்ட் லாரன்ஸ் குடும்பத்தார் சார்பாக தந்தையிடம் அன்பளிப்பு வழங்கி இதை ஆசி பெறுகிறார்கள். தலை ஆசிரியர் தனது குடும்பம் சார்பாக தந்தைக்கு அன்பளிப்பு வழங்கி இறையாசி பெறுகிறார்கள். அடுத்ததாக நியாய வழக்கறிஞர் சார்பாக ஃபாதர் பிரேம் அவர்களுக்கு ஒரு அன்பளிப்பு வருகிறது. சார்பாக ஃபாதர் பிரேம் அவர்களுக்கு ஒரு அன்பு காணிக்கை அன்பளிப்பு ஃபாதருடைய மறைவுரையால் இயக்கப்பட்டு இந்த கிஃப்டை அவர்கள் வழங்குகிறார்கள் என்பது வணக்கம். அவர்களுக்கு நம்ம பயிர்ப்பாளர் ஏற்றுதான் இறைப்பொழினால் அவர்கள் ஆசிரியர்கள் மிகவும் பொருத்தமாக எந்த மாற்றமும் இல்லை. அடுத்ததாக மறைக்கல்வி ஆசிரியர் குழுவினர் இப்பொழுது அன்பளிப்பு வழங்கி ஆசிரியர்கள். மேயர் மறைக்கல்வி சார்பாக இன்னொரு ஆசிரியர் ஒரு அன்பளிப்பை கவிதையை வழங்கியிருக்கிறார்கள். பிரபாகர்
வந்ததொரு நிலவு சபையார்புறம் இரு ராஜ்யம் கட்ட தந்திட்ட அழகு அவர் வழியில் வாழ்வாயிட சிந்தாதுரை தென்மொழி தந்திட்டமாகும் ஆண்டுகள் 18 பணிவாழ்வில் நிறைவு இரு ராஜ்யம் கட்ட தண்ணீர் தந்திட்ட 15/4/2007 இந்த நாள் ஒரு உன்னத நிகழ்வு. அன்று வளகாட்ட விண்மீன் வழிகாட்ட விண்மீன் ஞானிகளுக்கு இன்று இருவழியில் வழிவிட்ட குருவாய் தந்த நீர் நமக்கு. விவிலியத்தில் 2 புத்தகங்கள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. நீரை மறைபடி செய்கிற இறைவன் நமக்கு தந்த புதிய ஏற்பாடாய் நீருக்கு அமையாத உலகு நீங்கள் தான் இறையேசுவின் கனவு பூமிக்கு சுமந்து வந்த பால் நிலவு விண்ணகத்தின் கதவாய் எந்நாளும் இருக்க ஜபங்கள் வாழ்த்துக்கள் நியாய மதிப்பீடு ஆசிரியர். சிறப்பான மிக அருமையான இனிமையான கவிதையை வழங்கிய பிரபாகரனுக்கு நன்றிகள். இப்பொழுது ஜெயசீலன் ஆசிரியர் தனது குடும்பத்தின் சார்பாக நமது பல்கலைக்கழக அன்பளிப்புகளை ஆசிரியர்கள். அடுத்ததாக யோவான் ஆசிரியர் அவர்கள் நமது பல்கலைக்கழக அன்பளிப்பு வழங்கி ஆசிரியர்கள். அடுத்ததாக திரு ரவியஸ் அவர்கள் தனது குடும்பத்தின் சார்பாக பல்கலைக்கு ஆசிரியர் வழங்கி வாழ்த்துகிறார்கள். அடுத்ததாக ரூபிஸ்டோ திரு ஒய் இதயராஜ் அவர்கள் ஆசிரியர்கள் அன்பளிப்பு வழங்கி அருள் குமார் அன்பளிப்பு வழங்கி ஆசிரியர்கள். அடுத்ததாக தாய்கள் ஆசிரியர் சார்பாக ஜெயசன் ஆசிரியர் அவர்கள் ஒரு வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்குதல் நிறைவேறிவிட்டது. 18 ஆண்டுகள் முடிந்து 19ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் எங்கள் பங்கு தந்தையை பாராட்டி சில வரிகள். முன்பு இருந்த இடங்களில் மணல் என இருந்த பங்கையும் மலை என ஆற்றிய பெருமைக்குரியவர். சென்ற இடமெல்லாம் அன்பை விதைத்து சென்றவர். அனைவரின் பாசத்திற்கும் சொந்தக்காரர். உங்கள் பணியில் எப்போதும் இருக்கும் சுறுசுறுப்பு. எங்கள் பங்கில் உங்களின் பணியை பற்றி பார்த்தோம் என்றால் வந்து ஆவது என்னவோ ஒரு வருடம்தான். ஆனால் பதித்துக் கொண்டிருப்பதோ காலத்தால் அழியாத முத்திரைகளை. எங்களின் ஊருக்கு நீங்கள் கிடைத்தது நிச்சயமாக வரம்தான். ஏனெனில் வந்த நாள் முதல் இந்நாள் வரை மேற்கொள்ளும் பணிகள் ஏராளம். வந்தவுடன் உமது அறைக்கு ஒளி இருக்கிறதா என்று பார்த்தீர்களோ இல்லையோ, முதலில் ஆலயத்திற்கு ஒளியூட்ட வேண்டும் என்று நினைத்தீர். ஒளிபெருக்கிகளில் பல மாற்றத்தை கொண்டு வந்தீர். பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், சிசிடிவி கேமரா, சிலம்பு, ஸ்போக்கன் இங்கிலீஷ் என நீங்கள் மேற்கொள்ளும் பணிகளை பார்த்தால் இக்காலகட்டத்தில் படிக்க முடியவில்லையே என வருத்தம் ஒரு பக்கம் இருக்க, ஞாயிறு மழைக்கு தேர்வு எழுதவில்லை என்றால் 5 முறை பள்ளிகளை சேர்க்க வேண்டும் என சொல்லும் போது நல்லவே நான் இப்போது படிக்கவில்லை என சொல்கிறேன். சுருக்கமாக சொன்னால் அனைவரும் எளிதில் பழகக்கூடிய பண்புள்ளவர். நீங்கள் எங்கேயும் அதிகாரத்தோடு இருந்து பார்த்ததில்லை. எந்த இடத்திலும் அன்பாக இல்லாமல் பார்த்ததில்லை. திருவிழாவில் தேரின் முன்னும் பேரசன வரிசையிலும் நீங்கள் தான் முதலில் இருந்து வழிநடத்தினீர்கள். அந்த அளவிற்கு எந்த செயல் செய்தாலும் அதில் ஈடுபாடு. பங்கு தந்தையிலிருந்து 5 வருடங்கள் ஆகிவிட்டதா? ஐயோ, தவறாக கூறாதீர்கள். 1 வருடம் தான் ஆகிறது. 1 வருடத்திற்குள் இத்தனை செயல்கள் செய்தாயிற்றா? ஆம், 1 வருடத்திற்குள் செல்ஃபி பாயிண்ட், சிறுவர் பூங்கா என ஆலயமே மாறிவிட்டது. இன்னும் பல நற்பணிகள் புரிய அமலூர்பவ மாதா சபை சார்பாக வாழ்த்துக்கள். 19ஆம் ஆண்டு மிருதுவ அருள்பொழிவு நாள் வாழ்த்துக்களை கூறி இப்பரிசை தங்களுக்கு அளிப்பதில் பெருமையில் அடைகிறது அமலூர்பவ மாதா சபை. வாழ்த்துறை திருக்குடும்ப சபை சார்பாக அருள்பொழிவு நாள் நல்வாழ்த்துக்கள். அருட்தந்தை சீதே சஷ்டின் அவர்கள் 15/4/2025 கல்யாண தாயர்கள் கனிவோடு காப்பவள் பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு எம் பங்குத்தரம் செழிக்க இறைமணியாற்ற வந்த எம் இறை மனிதரே, 1 வருடம் நிறைவுக்குள் சிறப்புமிக்கவும் பணிகளோ இங்கு ஏராளம். தந்தைமார்கள், தாய்மார்கள், தம்பிகள், தங்கங்கள் என உறவோடு பழகும் அன்பார்ந்தவர் நீர். உம்மிடம் யாம் கண்ட சில சிறப்புகள்: வாழ்வை வளப்படுத்தும் வல்லமை மிக்க உம் செல்வங்கள், விசுவாசத்தில் உறுதிப்படுத்தும் செழுமையான உம் மறைவுரைகள், மக்களை அரவணைக்கும் கனிவுமிக்க உம் உரையாடல்கள்
சரிபற்ற உன் பொறுமை, துடிப்புடன் செயலாற்றும் ஈடுபாடுள்ள உன் இளமை, யாவரும் ஒன்று யாவரும் ஒன்று என்றென்னும் உன் நல்லெண்ணம், இத்தனை சிறப்பு கொண்ட நீதி, எம் பொறுப்பை மண்ணிற்கு கிடைத்த பொக்கிஷமே. நம் பங்கு தளத்தை மேம்படுத்த ஆன்மீகத்தில், ஆளுமையில், கல்வி தளத்தில் நீங்கள் முன்னெடுக்கவிருக்கும் பெரும் முயற்சிகளுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். பாசமிகு திருக்குடும்ப தாய்மார்கள். சிறப்பாக ஒரு நல்ல வாழ்க்கையை எமது பண்பதை வழங்கி திரும்ப நன்றி. வாழ்த்துறை தாயின் சார்பாக தேசியன் ஆசிரியர். பாசமிகு பங்கு தந்தையின் உங்களுடைய விழா நாயகருமாகிய தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தந்தை அவர்களுடைய இந்த ஆன்மீக காரியங்களை பற்றி மட்டும் நான் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நம்முடைய தந்தை அவர்கள் திருப்பலி நிறைவேற்றுகின்ற அழகிய ஒரு அலாதியானது. அந்த திருப்பலி சமயத்தில் அவர்கள் நம்முடைய மக்களுக்காக ஏறெடுத்திருந்த ஜெபங்கள், அதை கேட்கின்ற போது மனதிற்கு மிகவும் ஆறுதலாக இருக்கும். குறிப்பாக நம்முடைய மக்களுக்காக, நம் ஊரில் வசிக்கின்ற மக்களுக்காக, நம் தொழிலின் பொருட்டு வெளிநாடுகள் வெளியூர்களில் வசிக்கின்ற மக்களுக்காக தினமும் அவர்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றார்கள். திருப்பலி நிறைவிலே அவர்கள் ஏறெடுக்கின்ற அந்த ஜெபம் மனதிற்கு இதமான ஒரு ஆறுதலை தந்து இருக்கிறது. தந்தை அவர்கள் அது மட்டுமல்ல, நம்முடைய திருவிழா சமயத்தில் அன்னையின் புகழை பாடுவதற்காக அன்னைக்கு பொன்மகளும் சூட்டி சீர்வரிசை கொண்டு மிகச் சிறப்பாக செய்தார்கள். அதுக்கு அடுத்து நம்முடைய திருவிழா சமயத்தில் 10ஆம் திருவிழா நம்முடைய ஊர் மக்களுக்கு என்று அவர் உரிமையோடு நம்முடைய தேரின் முன்னால் மக்களை எல்லாம் அமரச் செய்து ஜெபமாலை ஜெபித்து நம்முடைய மக்களுக்காக ஒப்பு கொடுத்தார்கள். இதுவும் மிகச் சிறப்பானது. அடுத்து நம்முடைய இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் வீடு வீடாக மக்களை சந்தித்து இறைவனை இல்லத்திற்கு எடுத்து மக்கள் அனைவருக்கும் ஆசி வழங்கினார்கள். இவ்வாறு நம்முடைய பங்கு தந்தையினுடைய இந்த ஆன்மீக பணி மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அதை நிச்சயமாக மறக்கவே முடியாது. இப்படி சிறப்புமிக்க நம்முடைய தந்தை அவர்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோளை நான் இந்த நேரத்தில் வைக்கின்றேன். நான் ஆசிரியராக இருக்கும்போது பல்வேறு வழிகளில் முயற்சி செய்தேன், முடியவில்லை. ஆனால் தந்தை அவர்கள் முயற்சி எடுத்து நிச்சயமாக செய்வார்கள் என்று நம்புகிறேன். நமது ஊர் இவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க ஊர், இவ்வளவு ஒரு பக்தி மிக்க ஊர். ஆனால் நம்ம ஊரில் இருந்து நம்முடைய குருத்துவ பணிக்கு பணியாற்றுகின்ற குருக்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு. பல ஆண்டுகளாக அங்கே நம்முடைய குரு மாணவர்கள் யாருமே இல்லை. எனவே தந்தை அவர்கள் முயற்சி எடுத்து கண்டிப்பாக நம்ம ஊரில் இருந்து அவர்களை போன்று பல குருக்களை உருவாக்கி தர வேண்டும் என்ற நல்ல நேரத்தை கேட்டுக்கொண்டு தந்தை அவர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பான நல்ல ஒரு வாழ்க்கை நம்ம தந்தை பொருத்தமாக வழங்கி நம்ம தாயின் ஆசிரியர் தேசிய ஆசிரியருக்கு நம்ம நன்றிகள். அடுத்ததாக கேக் மற்றும் நிகழ்ச்சி இருக்கிறது. அதற்கு முன்பாக நமது இன்றைய இளைஞர்களெல்லாம் கேட்டிருக்கோம். நம் பாடங்களையும் உறுதி செய்யும் அருமையான வார்த்தைகள் நம் அனைவரும் நெக்குறுதி செய்த நமது பாசமிகு பங்கு தந்தையும் ஏற்போய். பாசத்துக்குரிய இந்த மக்களே, இந்த நேரமும் சரியாக ஏற்புடைய நேரம் இல்லை என்பதற்கு தெரியும். ஆனாலும் தவிர்க்க முடியாத ஒரு நாள். இந்த நாளையும் தள்ளி போட முடியாது, இந்த நேரத்தையும் தள்ளி போட முடியாது. ஒருவேளை மாலை திருப்பதி வைத்திருந்தால் நிதானமாக நின்று நாம் பேசி வழித்திற்கு சென்றிருக்க முடியும். இப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகளை பள்ளியில் அனுப்ப வேண்டும். ஆனால் இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக இருக்கின்றதை என் மீது நீ வைத்திருக்கக்கூடிய அளவில்லாத பாசத்தை காட்டுகிறது. எனவே நான் பாசத்திற்குரிய நிலைமை மக்களே என்று நான் சொல்கின்ற பொழுது இது என்னுடைய உதவிகளில் இருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல, என்னுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை. ஏனென்றால் அந்த மக்களே உங்கள் ஒவ்வொருவரையும் எனக்கு கடவுள் ஒரு ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார். அதை நான் உறுதியாக நம்புகிறேன். எனவே இந்த புத்த காலங்களையும் நான் பணியாற்ற வருவேன் என்பது என்னுடைய திட்டம் அல்ல, என்னுடைய கனவும் அல்ல. ஆனால் இந்த இடத்திற்கு தான் நான் பணியாற்ற வேண்டும் என்று ஆயிரம் விரும்பினார்கள், பல தந்தையர்கள் விரும்பினார்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக கல்யாணத்தாய் விரும்பினார். ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும், என்னை பணி மாற்றுதலுக்கான அந்த இடத்திலே அவர்களோடு இணைந்து கூடக்கூடிய அந்த இடத்திலே முதல் நாள் எனக்கான பணி மாறுதல் இடம்பெறவே இல்லை. என்னுடைய பணி மாறுதல்
உண்மையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கள்ளிக்குளத்திற்கு தான் என்னை போட்டிருந்தார்கள் இந்த ஆண்டு. ஆனால் கள்ளிக்குளத்திலிருந்து மறுநாள் நான் எப்படி இந்த புத்தக நிலைக்கு நான் அனுப்பப்பட்டேன் என்பது உண்மையிலேயே அது தெரியாத ஒரு காரணம் தான். எனவே நான் இதை பார்ப்பது எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், நான் தெரிந்து கொள்ளவில்லை. அதே நேரத்தில் 1000 போட்டுக்கொண்ட லிஸ்ட்ல என் பெயர் கள்ளிக்குளம். ஆனால் அது எப்போது நம்முடைய புத்தக நிலைக்கு மாறியது, எப்படி மாறியது என்று சொன்னால், அது உள்ளே இருக்கக்கூடிய அம்மாவிடம் தான் நான் கேட்கிறேன். எனவே அவர்கள்தான் இந்த இடத்திற்கு இந்த முறை நான் பணியாற்ற வர வேண்டும் என்று அந்த தாய் தான் என்னை அழைத்து வந்திருப்பதாக நான் உணர்கிறேன். மேலும் சொன்னேன், நீங்கள் எனக்கு கடவுள் ஆசீர்வாதமாக தந்த மக்கள். எனவே நான் உங்களை பற்றி நான் சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நான் தெரிவிக்கிறேன் என்று சொன்னால், அது நான் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பாசத்தை காட்டுகிறது. மீண்டும் சொல்கிறேன், ஒருபோதும் ஏதோ ஒரு வார்த்தையை நான் என்னுடைய உதவிகளுக்கு மட்டும் உதிர்ப்பதில்லை, என்னுடைய உள்ளத்திலிருந்தே பேசுகிறேன். ஏனென்றால் நீங்கள் என்னுடைய பாசத்துக்குரிய மக்கள். என்னை உங்களில் ஒருவராக முன்னதாகவே சொன்னது போல ஒரு கடிதம் நடந்தது. அந்த கடிதமும் அதை காப்பி நான் பார்த்தேன். எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், இவர் வழக்கறிஞர், இவர் இங்கே இருக்க மாட்டாரு, மக்களை செய்ய முடியாது, பங்க சரி வெளிநடத்து சரியில்லாத ஒரு ஆள் சொல்லுவாருங்க, செட்டிவரையில் சொல்லுவாருங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதனால கூட அதை நான் பொருட்படுத்தவில்லை. என்றால் எல்லா இடங்களையும் தந்தையருடைய சொன்னது போல நம்ம போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பார்வை இருக்கும் இல்லையா? அந்த பார்வை அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு கடிதம், நமக்கு வேண்டாதவர்களை வைத்து ஒருங்கிணைத்த ஒரு கடிதம். ஆனால் கூட அதை நான் ஒரு பொருட்படுத்தவே இல்லை பணியேற்பு நாளிலே வருகின்ற போது. ஆனால் அது மக்கள் நான் வந்த நாள் முதல் இந்த நேரம் வரை, இந்த நேரம் மட்டுமல்ல, இனிமேலும் நாம் பயணத்தை தொடர்ந்து இருக்கிறோம். நீங்கள் என்னை உங்களுடைய வீட்டினுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டீர்கள் எல்லோருமே. அது நம்முடைய நற்கருணை சபை சார்ந்த தந்தையர்களாக இருக்கலாம், சகோதரனாக, ஒரு வீட்டு பிள்ளையாக பெரியவர்கள், அதே போல திருக்குறள் சபை சார்ந்த தாய்மார்கள், அமலரை சபை சார்ந்த தங்கைகள், நம்முடைய பிரபோச சபை சார்ந்த தம்பிகள், அன்பு குழந்தை செல்வர்கள் எல்லோருமே என்னை உங்களை ஒருவராக, என்னுடைய அண்ணன், என்னுடைய தந்தை, என்னுடைய மகன் என்று உங்களில் ஒருவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அதுதான் நாம் இவ்வளவு நாள் ஒரு ஆண்டு என்னுடைய பணிபாளர்களை நிறைவாக நான் பார்க்கிறேன். மற்றபடி எல்லா காரியங்களும் எந்தெந்த காரியங்கள் மக்களை அன்பு செய்கிற பொழுது, எப்படி ஒரு தந்தையும் தாயும் தன்னுடைய குடும்பத்தை அன்பு செய்கிற பொழுது குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக எல்லா காரியங்களையும் முன்னெடுப்பார்களோ, அதே போல நான் என்னுடைய மக்களை அன்பு செய்கிறேன், என்னுடைய திருக்கடையான தாயை அன்பு செய்கிறேன், இந்த பொறுப்பை நன்மை நான் அன்பு செய்கிறேன். எனவேதான் அதன் அடிப்படையில் தான் நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த தாய் எனக்கு கற்றுத் தந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அருளால் பல்வேறு பணிகளை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அன்புகளே, என்னுடைய அன்பில் குறிப்பாக என்னுடைய தாய் தந்தையரை முழுவதுமாக இழந்த பிறகு வாழ்வினுடைய கொஞ்சம் அந்த பிடிப்பில் இருந்து கொஞ்சம் தொய்வு ஏற்பட்ட பொழுது கடவுள் நல்ல வேலையாக பார்த்து எனக்கு புத்த காலத்தை தந்திருக்கிறார். அந்த வகையில் நீங்கள் ஒவ்வொருவருமே எனக்கு தாயாக, தந்தையாக, உடன்பிறவா, சகோதர சகோதரிகளாக, அங்கு குழந்தைகளாக இருந்து என்னோட ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டு வருவீர்கள். இந்த நாளிலே பாசப்படுத்திய என்னுடைய மக்களை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இதய நிறைந்த நன்றிகளை நேரத்தை காணிக்கையாக்கிக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த விழாவை ஏற்பாடு செய்தவர்கள் நம்முடைய பங்கு பேரவை உறுப்பினர்கள். ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு முன்னாடி கூட இதை யோசித்து பார்க்கவில்லை. ஞாயிற்றுக்கிழமை சொன்ன பிறகு என்னிடம் கூட எந்த ஆலோசனையும் கேட்கவில்லை. எல்லாவற்றையுமே அவர்களால் முன்வந்து அருமையான விதத்தில் பங்கு பேரவையினர், பக்த சபையில் அனைவரும் இணைந்து இந்த நாளை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அதுவும் காலை நேரத்தில் இந்த நேரம் வரை பொறுமையோடு இருந்து நீங்கள் என்னோடு பயணம் செய்திருக்கிறீர்கள், எனக்காக ஜெபித்திருக்கிறீர்கள். எனவே இந்த நேரத்திலே அருமையான விதத்தில் எல்லா ஏற்பாடுகளும் செய்த என்னுடைய பங்குமை படிக்குழுவினருக்கும், சிறப்பாக எல்லாவற்றையும் மீது நடத்தக்கூடிய நம்முடைய நற்கருணை சபை தந்தையர்களுக்கும், பரிசுத்த திருக்குறள் சபை தாய்மார்களுக்கும், அமலனை சபை தந்தையர்களுக்கும், அதே போல அருமையான விதத்தில் எல்லா காரியங்களும் இணைந்து எப்பொழுதும் அண்ணனுக்குரிய ஒரு பதவியை கொடுத்து என்னுடைய உடன் வரக்கூடிய பிரபோச சபையை சார்ந்த தம்பிகளுக்கும், நம்முடைய திருவுடைய நண்பர்கள் சபையை சார்ந்த வாசத்துக்குரிய குழந்தைகளுக்கும், பாலரவை சார்ந்த குழந்தைகளுக்கும், இன்சந்தை பவுல் சபை மற்றும் நம்முடைய பெரியாய் சேவையை சார்ந்த அனைவருக்கும், இன்னும் நம்முடைய வேலை செயல்படக்கூடிய பங்கு பேரவைகள் மற்ற அமைப்புகள் ஒவ்வொருவருக்கும், முப்படிகளைச் சேர்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், தலைமை ஆசிரியர்களுக்கும், எப்பொழுதுமே மீது அன்போடு பழகி இதை உற்சாகப்படுத்தக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்சகோதரிகள் அவர்களுக்கும், இந்த நேரத்திலே எல்லா நிகழ்ச்சிகளையும் இணைந்து சிறப்பாக ஒருங்கிணைத்த திரு முக்கிய ராஜதீகம் இவர்கள் எல்லோருமே தனக்குமே உரிய பாணியை இதை இணைந்து ஒருங்கிணைத்தார்கள், வழிநடத்தினார்கள். அவர் ஒவ்வொருவருக்கும் இன்னும் சிறப்பான விதத்தில் என்னுடைய பொருள் இணைந்து பயணிக்கின்ற அந்த தம்பி
பிரவீன், இந்த விழாவில் பங்கெடுத்த தந்தை ஸ்டாலின் மற்றும் அலுவலக அலுவலர்கள் மைக்சன் மற்றும் மார்ஷலுக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அவர்களை நேரத்தின் கலந்தருதி ஒவ்வொருவருக்கும் இதை நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நான் முடிந்தளவுக்கு நம்முடைய மண்ணிற்காக மண்ணை முன்னேற்றுவதற்காக உழைப்பேன் என்று இந்த இடத்திலே திருக்கையாளர்களுடைய பாதத்திலே வாக்குறுதி கொடுத்து தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். இணைந்து ஜெபிப்போம், இணைந்து செயல்படுவோம், இணைந்து இதை ஆசைப்படுவோம். நன்றி. நம் அனைவரின் மனதின் அடியாளத்தை தொட்ட நமது பங்குத்தந்தை நன்றியை நம் அனைவரையும் ஒழுங்கு வைத்தது. அடுத்ததாக இப்பொழுது இந்த மகிழ்ச்சியான நன்னாளை இனிப்பாக கொண்டாடும் வகையில் கேக் கொண்ட நிகழ்ச்சி. அமர்ந்திருந்து கை கட்டினால் நன்றாக இருக்காது. தயவு செய்து அனைவரும் கேக் கொடுக்கிறது. கேக் வாங்காமல் யாரும் செல்ல வேண்டாம். அனைவருக்கும் தேவைக்கு மேல் கேக் இருக்கிறது. கேக் வெட்டிய பிறகு அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், அறிவு வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்து காட்டு ஆக வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்து காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும். இனிய குருத்துவ நாள் வாழ்த்துக்கள். மிகவும் பொருத்தமான எளிமையாக அருமையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக இருந்தது. இப்போ நம்ம பார்த்து கொண்டது நம்ம தொழில்காரர் மோஸ்ட் தொழில்காரர் கேக் வழங்குகிறார்கள். இப்போது தொழில்காரருக்கு கேக் நமது பாசமிகு பங்குத்தந்தையாக வழங்கப்பட்டது. மக்கள் அனைவருக்கும் கேக் வெட்டி வாழ்வாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நமது தொழில்நுட்ப சபை இளைஞர்கள் அருமையான ஒரு டிஜிட்டல் மாதிரி அங்கே அமைந்திருக்கிறார்கள். அதில் தங்களுடைய வாழ்க்கை வரிசையாக இருக்கிறது. என்னென்ன பணிகளில் வந்தார்கள் என்பது அதை அனைவரும் பார்த்து மகிழலாம். மகிழ்ச்சியான நாளில் இது போன்ற நிகழ்ச்சிகள் நமக்கு இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியை சேர்த்து தரும். மகிழ்ந்திடாய் மாநிலமே உந்தன் மைந்தரின் மாட்சியிலே, இன்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால், என்று புகழ்ந்திடாய் திருமறையே. மகிழ்ந்திடாய் மாநிலமே உந்தன் மைந்தரின் மாட்சியிலே, இன்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால், என்று புகழ்ந்திடாய் திருமறையே. மகிழ்ந்திடாய் மாநிலமே. ராஜபுவனே நமோ நமோ, ராஜபுவனே நமோ நமோ. திருச்சபையின் தலைவராக ஜனித்த மாதவா, திருச்சபையின் தலைவராக ஜனித்த மாதவா, உம்மை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம். உம்மை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம். ரோமை ராஜபுவனே நமோ நமோ, ரோமை ராஜபுவனே நமோ நமோ. அனைவருக்கும் நன்றி.
உலகத்தின் பேரொளியாய் வாழும் உள்ளத்தின் ஆறுதலாய், உலகத்தின் பேரொளியாய் வாழும் உள்ளத்தின் ஆறுதலாய், எந்த காலமும் வாழ்ந்திடும் எழில் நிலையாம் இன்ப காட்சியே குருத்துவமே, எந்த காலமும் வாழ்ந்திடும் எழில் நிலையாம் இன்ப காட்சியே குருத்துவமே. மகிழ்ந்திடாய் மாநிலமே உந்தன் மைந்தரின் மாட்சியிலே, இன்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால், என்று புகழ்ந்திடாய் திருமறையே. மகிழ்ந்திடாய் மாநிலமே.